ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளாக் பார்க்க போனால் நம்ம ஹோம் டூர் தான். கேட்டுகிட்டே இருந்தீங்க, நம்ம ஏற்கனவே ஹோம் டூர் போட்டிருந்தோம். ஆனால் அது வந்து நைட் டயத்தில் எடுத்து போட்டனால டைம் ஆகிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா மணி 6:15 ஆகிடுச்சு. மணி 6:15 ஆகிடுச்சு. வயசான காலத்தில் ஏன் இப்படி பண்ணுறியோ? இல்லை, அம்மா துணிக்கு கொடுத்து அந்த பொறிக்குது பட்டுக்குட்டி. எங்க அங்கே இருக்கான் பாருங்க புதற்குள்ள. அது அங்கே இருக்கு. ஆடுதா தெரியுதா? எவனுக்கா தெரியுதா? அங்கே இருக்கான். அங்கே புதர் இல்லை, இந்த புதர். வாங்க, சரி, ஓகே. இங்கே 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 ஒரு நிமிஷமா தெரியுறானா? சூப்பரா. வந்து ரக்ஷு நிரு 2 பேருமே ஸ்கூல் காலேஜ்லேருந்து வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தாச்சு. வண்டி நம்மளுக்கு வந்து வந்தால் இங்கே தான் நிற்கும். என் பேக் ஒரு வைக்கணும், தோச்சு போடணும். இப்போவே இன்ட்ரோ கொடுத்துட்டு போ. அவங்களாம் தான் இன்ட்ரோ கொடுக்கணும். நீ வர மாட்டீங்களாக்குவா? இவர் யாரு? அவரு நம்ம வீட்டு சிம்பா. வீட்டை காவல் காக்கிறேன்னு தூங்கிட்டே இருக்கு 24 மணி நேரமா. இம்மா கம்முன்னு இருமா சிம்பி தும்பின்னு. வந்து செவப்பரளி வைக்கக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்காரங்க சொன்னனால கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கோம். பட் ஆனால் தெரில. இது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதுதான் நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. டெய்லி ஒரு பூ பூக்குதா? அடுத்து வாங்க, உடச்சு விட்டுட்டா. ஏய் விடு சிம்பி தும்பி சிக்கு. நந்தி வட்டம் பூ சரி. நம்ம வந்து அன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போனோம்ல, இதெல்லாம் பாப்பனியில் வாங்கிட்டு வந்தோம். அது வந்து இங்கே திருப்பூரில் அருள்புரத்தில் வாங்கினது. இந்த செடியெல்லாம் பாப்பனியில் வாங்கினது. இதுவும் நல்லா வேர் பிடிச்சிக்கிச்சு. தங்கரளி இது திருப்பூரில் வாங்கினது. இப்போ பூவெல்லாம் இருந்துச்சுதா, எல்லாம் தளர்ந்து வந்துட்டுருக்கு. செம்பருத்தி செடி இவங்களும் பாருங்க மொட்டு வந்திருக்காங்க, தளைஞ்சு எல்லா பக்கமும் வந்திருக்காங்க. செம்பருத்தி செடி என்னடா இப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இதுக்குள்ளார கருவேப்பிலை கன்று கொண்டுட்டு வந்தாங்க. இந்த சிம்பி பையன் வந்துட்டு கடிச்சு சிம்பா. சரி சிம்பா, அதனால் எதுக்கும் வேர் இருக்கே பிடிக்குமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றலான்னு இப்படி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மருதாணி செடி, அதுவும் தளைஞ்சு வந்துருச்சு. இவனுக்கு பண்ண கற்றாழை செடி, அதுவும் தளைஞ்சு வந்துருச்சு. அம்மா சரி, அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாமா? ஏன் நீங்களாம் பேச மாட்டீங்களோ மேடம்? இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் நான். ஏன் வந்தோடனே செப்பல் ஸ்டாண்ட் எடுத்து செப்பலை கலந்து இங்கே போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பைப்பு, பாக்குத்தட்டு இதெல்லாம் காட்டுறேன் வேண்டாம் சொல்லிட்டு டிசைன் சன்னு எங்க சன்னு தெரில. என்னம்மா சன்? அது யாரும் பார்த்தே இல்லை பாரு. மேலே இருக்க எலிவேஷன் டிசைன் காட்டிட்டு மூன். Sun meet her moon. வாங்க காலையிலே வந்து விழுகிறது இந்த நாய்க்கு வேலை. அப்புறம் இந்த பக்கம் கோலப்பொடி, மேட்டு, தொடக்கும் அதெல்லாமே இந்த ஸ்டாண்டில் வச்சாச்சு. நம்ம வாஷிங் மிஷின் இங்கே வெளியில். ட்ரம் இது ஏன் கீழே இருக்குன்னா, அன்றைக்கி தண்ணி இறக்கும் போது மிச்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ட்ரம்மில் விட்டோம். பேசணும் இதில் எல்லாமே. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாமா? டோர் ஓப்பன் பண்ணலாமா? 3, 2, 1. அதுக்கு முன்னாடி இந்த டோர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இதில் இருக்க மைனஸும் சொல்லுவேன். கற்றாழை பாருங்கள், இங்கே வச்சது நல்லா தளைஞ்சிருச்சு. அப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எலுமிச்சம்பழம் கட்டி விட்டுருக்கோம். ஓப்பன் த டோர். உள்ள அக்கா மாதிரி தீய சுற்றி வரக்கூடாதுன்னு இதில் என்ன இது சொன்னோன்னா, எல்லாம் பாருங்களேன், ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க. இல்லை 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இதில் 3 போட்டிருக்காங்க. எதுக்கு தான் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. பட் பரவாயில்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே வந்தோன்னா வீட்டுக்குள்ள வந்தோன்னா லெஃப்ட் சைடில் குபேரன் மூலை. இங்கே சுவிட்சு பாக்ஸ் எல்லாமே இருக்குது. குபேரன் மூலை. இங்கே வந்து சாமி படம்லாம் வச்சுருக்கோம். இது யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இதில் வந்து இந்த சாமிக்கு போடுற பூ, வெத்தலைலாம் இதில் எடுத்து வச்சுருவேன். அப்புறம் வெத்தலை தீபம் போட்டு அந்த வெத்தலை என்ன பண்ணுவேன்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்து கால்படாத இடமா கொண்டு போய் போட்டுருவேன். இல்லை இந்த மாதிரி கவரில் எடுத்து வச்சோன்னா கொண்டு போய் தண்ணியில் விட்டுடலாம். இந்த பக்கம் ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ தான் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. இங்கே நம்ம ஊஞ்சல். இந்த பக்கம் டேபிளில் மசாலா பேக்கிங் பண்ணுறது, கொரியர் பண்ணுறது, அப்புறம் புக்ஸு, ட்ரெஸ் எல்லாம் இங்கே. பார்த்தீங்கன்னா பூஜை பொருள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை
இந்த வீடியோ பார்க்கும்போது வெத்தலை தீபம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் கேட்டிருந்தீங்க, அம்மா இல்லை நாங்கள் விளக்குனா கலர் சேஞ்ச் ஆகுது, பாரு கலர்னால் எதுவும் சேஞ்ச் ஆகுது, இப்படி தான் தாங்க எனக்கு இருக்குது. ஆனால் என்ன ரீசன்னா இந்த விளக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும், மீதி எல்லாமே வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகலை. டேபிள் அப்படியே இந்த பக்கம் என்னன்னா சோபா, மேடம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இது என்னது வீடியோக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தா இங்கே உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஃபோட்டோஸும் எல்லா ஷார்ட்ஸ் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. டிவி வந்து கேபிள் டிஷ்ஷை மாட்டி ரீசார்ஜ் பண்ணியாச்சு. டிவியில் ஒரு பாட்டு எல்லாம் கிடச்சி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள், அதில் ஃப்ரூட்ஸு நைட்டு மருதாணி வச்சது அப்படியே கிடச்சி. அது எடுத்து போடுப்பக்கி. அப்புறம் எனக்கு பிடிச்ச கடலைக்காய், இது இளந்த பழம் பொறிக்க போயிட்டு சேட்டை பண்ணாங்களே அது வந்து சாப்பிட்டு. இதுதான் நம்ம ஹால். மேலே பார்த்துக்கோங்க, இது வந்து பெங்களூர்ல கொண்டாந்து போட்ட ஃபேனு. இது வந்து பாம்பேலேருந்து வந்து என்கொயரி வருவாங்க, வர வரைக்கும் இந்த ஃபேன் தான் போட்டிருக்கணும். அப்படியே போயிடலாமா? இப்போ பெட்ரூமில் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. பெட்ரூம் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். நம்ம கேவலமான இல்லை. இப்போ நான் வந்து துணி பீரோவில் இருக்க துணியை எடுத்து வச்சேன், மடித்து வச்சேன், நீ எடுத்து வைக்கல. நம்ம தலைகாணி நாளைக்கு எங்கேயாச்சும் வெளில போகிறோமா? இல்லைடா, இங்கே வீட்டிலே வேலை சரியா இருக்கும். ஆனால் பீரோ உடஞ்சி போன பீரோ வந்து நான் மாற்றலான் இருக்கேன். மாற்றலான்னா மீன்ஸ் இதை வச்சுட்டு இந்த கண்ணாடி தட்டிட்டு நம்ம வந்து கபோர்டு அடிக்கலாமா, இல்லை மர பீரோ வாங்கலாமா, எது நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. பட் உடனே இல்ல, கொஞ்ச நாள் போய் தான் கபோர்டு அடிச்சா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கே போகும்? அப்புறம் இந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் வந்து கொஞ்சம் இன்னர் ஸ்வீட்டுக்கு போட்டுக்கிறதெல்லாம் இருக்கும். இங்கே சாமி கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற ட்ரெஸ்ஸு. இதுதான் நம்ம வந்து பெட்ரூம். மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில திங்ஸு நம்ம வீட்டில் இருந்த ஃபேன்ஸு 3 கழட்டி வச்சுருக்கேன். சேரு, அந்த வெளியில் இருந்த ட்ரம் வந்து அந்த கேப்பில் தான் வைப்போம், அதை அப்புறமா எடுத்து வச்சாங்க. இப்போ நம்ம கிச்சன் போகலாம். கிச்சன் டூர் வந்து செப்பரேட்டாக கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு வந்து கிச்சன் டூர் போடுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு, நம்ம ராஜ்யம் எங்கே கிச்சனில் தான். அடுப்பு துடுப்பு பருப்பு வீட்டில் காய்ச்சின நெய் நாளைக்கு தீபத்துக்கு. இது கிச்சன்ல சில திங்ஸ் எல்லாம் மேலே வச்சிருக்கேன். துடுப்பு நீ ஒரு பருப்பு. சரி, இது மேட்சிங்காகவே இல்லை, அடுப்பு துடுப்பு வேணால் மேட்சிங்காக இருக்குது. ஏற்கனவே பாப்பா வீடியோ எடுக்கும் போது இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசும்போது எங்களுக்கு வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் அதையே தான் செய்கிறீங்க. வாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாமே நம்ம கமுத்தி இருக்கும், பாத்திரங்க மேலே கமுத்திருக்கா, கீழே வந்து சம்படையில் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கான். இன்னும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த செலவெல்லாம் வாங்கிட்டு வந்தான், போட்டுட்டு மீதி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேலே இதில் வந்து எல்லா திங்ஸும் இருக்கும். இதில் நூடுல்ஸு ஹெப்பி. இதுதான் நம்ம கிச்சன் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து போடுறேன். இப்போது இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மெயின் டோர் நல்லாவே தெரியும். மெயின் டோரு காடு எல்லாம் தெரியும். அப்படியே என்னன்னா இங்கே ஒரே ஒரு விண்டோ மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக அத்தோடு கட்டிக்கிட்டனால ஒரே ஒரு விண்டோ மட்டும். இது பாத்ரூம். இங்கே தான் வந்து தண்ணி தொட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இவங்க வந்து மறிக்குழந்து கீழே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வெயில் தாங்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயில்ல அப்புறம் நிழல்ல அப்படியே மாற்றி இழுத்து வச்சுப்பேன். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். செவ்வந்தி செடிக்கு வச்சுட்டு அந்த டப்பா அது எதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுருக்கேன். பொங்கலுக்கு வச்ச பொங்கல் சட்டி, பொங்கல் பானை. அப்படியே நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து ரோட்டில் கட் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு புதுசாக கெஸ்டஸ் சொன்னாங்களா, ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்த்துக்கலாம். இந்த பையில் பார்த்தீங்கன்னா புதினா வச்சு அவங்க தழைச்சி வந்துட்டாங்க. இவங்க ரோஸ், ரெட் கலர் ரோஸு. இப்போ இவங்க வந்து 2 மொட்டு விட்டுருக்காங்க. இது பன்னீர் ரோஸு. இல்லை, அதுவும் ரெட் ரோஸ் தான்.
பன்னீர் ரோஸ். அதுதான் பன்னீர். 2 பன்னீர். இது பன்னீர் ரோஸ். ஒரு ரெட் கலர் பன்னீர், ஒரு பிங்க் கலர் பன்னீர். இது பாப்பனியில். அது வந்து அதுவும் ஏதோ ஒன்று மறந்துட்டு விட்டுரு. 2 செடியுமே அங்கே தான் வாங்கினோம். ஸோ இது வந்து பாப்பனியில் வாங்கிட்டு இருந்த ரெட் கலரு. இது அதுக்கப்புறமா திருப்பூரில் நாங்கள் வேறு எதுக்கும் செப்பல் எடுக்க போயிட்டு நம்ம பன்னீர் ரோஸ்லேயே ரெட் கலர், அது பிங்க் கலரு, இது ரெட் கலர். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த செடி ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது தூதுவளை செடி. இங்கே அப்படியே இந்த பக்கம் கட்டுங்க. மட்டை மாடியில் இன்னும் வந்து கம்பி போடலை. இதுக்கெல்லாம் வந்து அவங்க பெயிண்டிங் அடிக்காமலே இருக்காங்க. நம்ம டிஸ்க் மாட்டியாச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டுருங்க, அம்மா முல்லை செடி வைக்கவே இல்லை, நாங்கள் சொன்ன செடி நீங்கள் வைக்கல, நாங்கள் சொன்ன செடி நீங்கள் வைக்கங்க. செடி வாங்கிட்டு வந்துட்டு வைக்க தான் கொஞ்சம் லேட்டு. இது வச்சாச்சு முல்லை செடி. இது வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி. அது பேர் மட்டும் வரல, பவளமல்லி. நம்ம வீட்டுக்கு வந்து மொட்டு விட்டுருக்காங்க, அரும்பு வச்சுருக்கு பாருங்கள், பவளமல்லி. இது வந்து மெரூன் கலர் செவ்வந்தி. வயலட் கலர் தான். எத்தனை பேர்த்துக்கு இந்த கலர் செவ்வந்தி பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதே போல் இது டபுள் ஷேடு செவ்வந்தி. இதுவும் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இதுவும் இல்லை, இதுவும். இதிலெல்லாம் 3 பூ எல்லா செடியிலுமே வெட்டிட்டோம். அப்புறம் மஞ்சள் கலர் செவ்வந்தி. இவங்களை யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த இட்லி பூ அவங்க வச்சு இப்போ தான் அந்த குருத்து வராங்க பாருங்கள், இப்போ தான் வேர் பிடிச்சிருக்காங்க. இது குண்டு மல்லி. இங்கே பாருங்கள், அரும்பு வந்துருச்சு பார்த்தீங்களா. எந்த மாதிரி குண்டு மல்லிங்கிறது தெரியும், நான் வரும்போது கண்டிப்பாக காட்டுறேன். ஏன்னா நான் கடையில் வாங்கும்போது குண்டு மல்லின்னு சொல்லி தான் வாங்கினேன். பெருசு கொடுத்துருக்காங்களா இல்லை அதிகம் பூ பூக்கிற செடி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா வேர் பிடிச்சி வந்துருச்சு. ஜாதி அப்படியே இருக்கான். ஏன்னா பனியில் நார்மலாகவே ஜாதி செடி இப்படி தான் இருக்கும். அவன் இன்னும் தளவும் துளிர்த்தும் வரல, காஞ்சியும் போகலை, இப்படி தான் இருக்கான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவங்க தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க மகாராணிகள். ஏற்கனவே நம்ம வீட்டில் 2 மகாராணிகள் இருக்காங்க. அது அம்மா சொல்லிடுச்சு. இவங்க நம்ம வீட்டு வேட்டைக்காரனை பேர். நம்ம வீட்டு வேட்டைக்காரன். சரி ஓகே. அப்புறம் நம்ம சிண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1000. சிம்பா இங்க மேலே பாரு. சிம்பா கூப்பிடுமா. நான் சிம்பின்னு கூப்பிடுவேன். ஹாய் சிம்பா. ஹாயாவது பாயாவது. சரி வாங்க குழக்கலாம். இருமா, அவனை ஒரு ஜூம் போட்டு வரேன். சிம்பா சிம்பா. கம். வீடியோ எடுத்ததுக்கப்புறம் திரும்பி பார்க்குது நாய். அது என்ன மரம்னு தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. லைட் வச்சிட்டோன்னா மொட்டை மாடியில் ஒரு நாளைக்கு தரமாக சமைச்சு சாப்பிடலாம். இல்லை ஒரு ஜூமா போடலாம். நல்ல வேற பானித்தெல்லாம் போனே. இதுதான் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ். அப்புறம் இன்னைக்கு கமெண்ட்ல இருந்து அம்மா எத்தனை ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கிச்சன், பெட்ரூம், ஹால், போர்ட்டிகோ, அவ்வளோதான் நம்மளோட வீடு. பாத்ரூம் இதுதான் நம்மளோட வீடு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சோஃபா வந்து கிஃப்டாக தான் வந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது என்னங்கிறது உங்களோட கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இன்னும் வீட்டை வந்து எந்த மாதிரி மாற்றினா அழகாக இருக்கும், என்னென்ன செடி வைக்கலாம், இன்னும் என்னென்ன செடி வைக்கலாம், அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? பாய். வேற ஒரு வீடியோ சந்திப்போம். லைட் எரியுதா? அதான் லைட் எரியுது.